அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் நடந்திட, அவர் மொழியினில் கலந்திட, அவர் பலியினில் நடந்திட, அவர் மொழியினில் கலந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தேரிலே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயர்களில் நம்மை தேற்றுவார். சுகங்களை சுமைகளாக மாற்றுவார், பலமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், பலமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். ஆண்டவர் அவரை வழிநடத்தி அவருக்கு போதித்தார். தம் கண்ணின் மணியைப் போல அவரை காத்தார். கழுகு போல தம் சிறகுகளை விரித்து அவரை பாதுகாத்து தம் தோள் வலிமையின் மேல் சுமந்து சென்றார். ஆண்டவர் ஒருவரே அவரின் தலைவர். அக்டோபர் மாதம் அன்னை மரியாளுடைய வணக்க மாதத்தை சிறப்பு செய்கிற வேளையிலே நாம் நம்முடைய கரங்களில் அன்னை மரியாள் கொடுத்த பொக்கிஷமான ஜெபமாலையை பற்றி கொள்வோம். இறைவனுடைய அருள் கிருபையை கேட்டு ஜெபித்திடுவோம். எல்லாரும் ஜெபமாலையை கைகளை வச்சுக்கோங்க. திருப்பலி முழுவதும் அந்த ஜெபமாலையை பற்றி கொண்டவர்களாய் தூய வழியிலே ஒப்பு கொடுங்க. எவ்வாறு உங்களுடைய ஜெபத்தினுடைய மையமாக இருக்கிற இந்த ஜெபமாலை, இந்த 31 நாட்களும் நாம் சொல்லுகின்ற ஒவ்வொரு மணிகளும் ஒவ்வொரு ஜெபங்களும் இறைவன் நம்மை வழிநடத்துகிற அற்புதமான கொடைகளாக இருக்கிறது. இன்றைய நாளில் தாய் திரு அவை மறை வல்லுனரான அருட்சகோதரி தூய தெரேசாள், குழந்தை இயேசுவின் தூய தெரேசாள் என்று அழைக்கப்படுகிறவருடைய விழாவை கொண்டாடுகிறது. தாய் திரு அவை கொண்டாடுகின்ற இந்த விழாவில் நாம் ஒன்றிணைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். புதியதொரு மாதத்தை கொடுத்திருக்கின்ற இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளில் தன்னுடைய பிறந்த நன்னாளை கொண்டாடுகின்ற அருள்தாஸ் தன்னுடைய 67ஆம் வயதில் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார். தன்னுடைய குடும்பத்தோடு பிள்ளைகளுடைய பிள்ளைகளோடு ஒன்றிணைந்து வில்லியம் தமிழ் மன்னன், மேரி, ஐனஸ் குடும்பம் நன்றியின் வழியாக ஒப்பு கொடுக்கின்றார்கள். மேலும் லூர்ஸ் ஜெனத் தன்னுடைய சிறப்பு கருத்துக்களை முன்வைத்து ரூகன், ரியா, ஜோசப், ரெஜினால்ட், மதுமந்தி இவர்கள் குடும்பமாய் ஒன்றிணைந்து இறைவனிடம் மன்றாடுகின்றார்கள். இறைவன் நமக்காய் கொடுத்திருக்கின்ற இந்த தூய வழியில் பங்கேற்கின்ற இத்தருணத்தில் தடையாக இருக்கின்ற அனைத்து குறைகளையும் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். தூய வழியிலே நாம் பக்தியின் ஆழத்தில் ஒன்றிணைந்து சிவத்தை மையப்படுத்தி மன்றாடுவோம்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவரும் தலைவருமான இயேசு கிறிஸ்துவின் அருளும் தாயும் தந்தையுமான இறைவனின் பரிவும் தூய ஆவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இத்தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுந்தவாறு ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற பாவங்களை எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். எப்பொழுதும் எங்களுக்காய் பரிந்து வீசிக் கொண்டிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவ நிலைகளை குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நமக்கு நீடிய முழு மனித விடுதலை வாழ்வை தந்து அருள் புரிவாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்தே உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக சுதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்றும் வாழ உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக.
எல்லாம் வல்ல இறைவா, உமது ஆட்சி எளியோருக்கும் சிறியவருக்கும் உரியதாகும்படி செய்தீரே. தூய தெரேசாவின் சிறுவழியை நாங்கள் பின்பற்ற செய்து அவரது பரிந்துரையால் உமது நிலையான ஆட்சியை எங்களுக்கு உறுதியுடன் வெளிப்படுத்தினீரே. உம்மோடும் தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். முதல் வாசகம். உமது பார்வையில் தயவு கிடைத்தால் என் மூதாதையரின் கல்லறையை கட்டி எழுப்ப என்னை அனுப்பும். நெகேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, 1-8 முடிய. மன்னர் அர்தக்சஸ்தாவின் 20ஆம் ஆட்சி ஆண்டில் நீசார் மாதத்தின் அவரது முன்னிலையில் திராட்சை ரசம் வைக்கப்பட்டிருந்தது. நெகேமியாவாகிய நான் திராட்சை ரசத்தை எடுத்து மன்னருக்கு கொடுத்தேன். அப்பொழுது அவர் முன்னிலையில் நான் துயருற்றவனாய் இருந்தேன். மன்னர் என்னை பார்த்து, ஏன் உன் முகம் வாடியுள்ளது? நீ நோயுற்றவனாக தெரியவில்லையே, இது மனவேதனையே அன்றி வேறொன்றும் இல்லை என்றார். நானும் மிகவும் அஞ்சினேன். நான் மன்னரை நோக்கி, மன்னரே, நீர் நீடூழி வாழ்க. என் மூதாதையரின் கல்லறைகள் இருக்கும் நகர் பாழ்பட்டு கிடக்கும்போது, அதன் வாயில்கள் தீக்கு இரையாக்கப்பட்டிருக்கும்போது என் முகம் எப்படி வாடாமல் இருக்கும் என்றேன். அதற்கு மன்னர் என்னை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றார். அப்பொழுது நான் விண்ணக கடவுளிடம் வேண்டினேன். நான் மன்னரை பார்த்து, நீர் மனம் வைத்தால் உமது பார்வையில் தயை கிடைத்தால் என் மூதாதையரின் கல்லறைகளை கொண்டுள்ள யூதாவின் நகரை கட்டி எழுப்ப என்னை அனுப்பும் என்று கூறினேன். அப்போது மன்னரும் அவர் அருகில் அமர்ந்திருந்து அரசியும் என்னை பார்த்து, உன் பயணத்திற்கு எத்தனை நாள்கள் ஆகும்? எப்பொழுது நீ திரும்பி வருவாய் என்று கேட்டனர். மன்னர் என்னை அனுப்ப விரும்பியதால் திரும்பி வரும் காலத்தை அவரிடம் குறிப்பிட்டேன். மீண்டும் மன்னரை பார்த்து, உமக்கு மனம் இருந்தால் நான் யூதாவை அடையும் வரை யூப்ரதஸின் அக்கறை பகுதியில் உள்ள ஆளுநர்கள் எனக்கு வழிவிட வேண்டுமென மடல்கள் கொடுத்தருளும். கோவிலின் கொத்தள கதவுகளுக்கு, நகர் மிதிலின் கதவுகளுக்கு, நான் தங்க இருக்கும் வீட்டின் கதவுகளுக்கும் குறுக்க சட்டங்கள் அமைக்க தேவையான மரங்களை எனக்கு கொடுக்கும்படி மன்னரின் காடுகளுக்கு காவலரான ஆசாபுக்கு மடல் கொடுத்தருளும் என்றேன். கடவுள் அருட்கரம் என்னோடு இருந்ததால் மன்னரும் அவ்வாறே கொடுத்தார். இது ஆண்டவரே வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். கலைமான்கள் நீரோடை தேடும் இந்த நீதயம் இறைவனை நாடும். உள்ள தாகம் உந்தன் மீது கொண்ட போது எனக்கு வேறென்ன வேண்டும்? மான்கள் நீரோடை தேடும் இந்த நீதயம் இறைவனை நாடும். காலம் தோன்றார் பொழுதினிலே கருணையில் என்னை நீ நினைத்தாய். காலம் தோன்றார் பொழுதினிலே கருணையில் என்னை நீ நினைத்தாய். உயிரை தந்திடும் கருவினிலே அருளினை பொழிந்து அரவணைத்தாய். உயிரை தந்திடும் கருவினிலே அருளினை பொழிந்து அரவணைத்தாய். குயவன் கையாலே மண் பாண்டமுடைந்திடும் கதையின் நாயகன் நான் என்று கலைமான்கள் நீரோடை தேடும் எந்த நீதயம் இறைவனை நாடும். பாறை அரணாயிருப்பவரே
மறை அரணாய் இருப்பவரே, நொறுங்கிய இதயம் நான் சுமந்தேன். காலை மாலை அறியாமல் கண்ணீர் வடித்திடும் நிலையானே. காலை மாலை அறியாமல் கண்ணீர் வடித்திடும் நிலையானே. சீதறிய மணிகளை கோர்த்து எடுத்தால் அழகிய மணிமாலை நானாவேன். கலைமான்கள் நீரோடை தேடும் எந்த நீதையும் இறைவனை நாடும். உள்ள தாகம் உந்தன் மீது கொண்ட போது எனக்கு வேறென்ன வேண்டும். மான்கள் நீரோடை தேடும் எந்த நீதயம் இறைவனை நாடும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகின்றேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பவர்களுக்காக நான் எவ்வாறு கருதுகிறேன்? அல்லேலூயா 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 அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 உயிருள்ள வார்த்தைகள் 57 தொடங்கி 62 முடிய. அக்காலத்தில் இயேசு சீடர்களோடு வழி நடந்தபோது ஒருவர் அவரை நோக்கி, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்கக்கூட இடமில்லை என்றார். இயேசு மற்றொருவரை நோக்கி, என்னை பின்பற்றி வாரும் என்றார். அவர், முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். நீர் போய் இறையாட்சியை பற்றி அறிவியும் என்றார். வேறொருவர், ஐயா, உம்மை பின்பற்றுவேன், ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடைபெற்று வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை நோக்கி, களப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதியுள்ளவர் அல்ல என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். திருப்பலியின் துவக்கத்தில் உங்களுடைய கரங்களை ஜெபமாலை வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இந்த ஜெபமாலை கையில் உயர்த்துவோம். கரங்கள் உள்ள ஜெபமாலை உயர்த்தி நாம் இணைந்து பாடுவோம். வாழ்க 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 மாரியே, வாழ்க
வாழ்க வாழ்க மாரியே. இறையேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் மாலை 6 மணிக்கு நம்முடைய பங்கு ஆலயத்தில் ஜெபமாலை அன்னையினுடைய இந்த மாதம் முழுவதும் அன்னையினுடைய ஜெபமாலை நடைபெறும். சொல்ல பீடத்திற்கு வந்து சொல்ல விரும்புகின்றவர்கள் ஒவ்வொருவரும் பீடத்தில் முன்பு இருக்கிற ஜெபமாலையில் ஒன்றை எடுத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு 10 சொல்லுகிற பொழுது இணைந்து சொல்வதற்காய். இரண்டாவது, உங்களுடைய குடும்பங்களில் இந்த மாதம் முழுவதும் குடும்பமாய் ஒன்றிணைந்து ஜெபமாலை ஜெபிக்க அழைக்கப்படுகின்றீர்கள். குடும்பமாய் ஜெபிக்கின்ற அருள் அன்னை மரியாள் உங்களோடு உடனிருக்கிறார் என்பதை சுட்டி காட்டுகிறது. ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கிற அதிதூதர்கள் மிக்கேல், கப்ரியேல், ரஃபேல், இந்த 3 அதிதூதர்களும் சொல்லுகிற ஒரு அற்புதமான ஒரு செய்தி, உங்களை நாங்கள் பாதுகாத்து ஆண்டவருடைய வளையத்தில் உடுத்தி கொண்டிருக்கின்றோம், ஆண்டவருடைய அருளில் உங்களை உடுத்துகிறோம், உங்களை பாதுகாக்கிறோம். அப்படி என்று மிக்கேல் அதிதூதர் தன்னுடைய கரங்களில் என்ன வச்சிருக்காரு? என்ன வச்சிருக்காரு? உங்கள் வீட்டு வாசலில் ஒரு படம் போட்டு வச்சுருக்கீங்களே, அதை பார்க்குறீங்களா? ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் நீங்கள் அந்த சாத்தானை, பேயை, அழகையை கொள்வதற்காய் கரங்களில் ஈட்டியோடு இருக்கிற அந்த சக்தி, இறைவன் நம்மை உடனிருந்து பாதுகாக்கிற அருளை கொடுக்கிறார். இரண்டாவது, கப்ரியேல் வானதூதர், அவர் சொன்ன வார்த்தைகளை தான் நாம் இந்த 53 மணிகளாக சொல்லுகின்ற வார்த்தைகளாக இருக்கிறது. என்ன சொல்கிறோம்? அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க. இது யாருக்கு சொன்னது? கப்ரியேல் வானதூதர் அன்னை மரியாளுக்கு சொன்னது. அதை நீங்களும் சொல்லுகிறீர்கள். அப்ப நீங்களும் யாராக மாறுகிறீர்கள்? ஆண்டவருடைய பாதத்திலிருந்து வருகிற தூதர்களாக மாறுவதற்கு நீங்க என்ன பண்ணணும்? வாய் திறந்து அந்த ஜெபத்தை சொல்லணும். இன்னைக்கு அந்த சின்ன குழந்தை 53 மணியையும் அழகாக வாய் திறந்து சொன்னது. ஜோரா அந்த குழந்தை கை தட்டுவோமா? அந்த குழந்தை முழுமையாக சொன்னது. கைத்தட்டிய நாமம் முழுமையாய் வாய்த்திருந்து சுபங்களை சொல்லுகிறவர்களாக நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது சொல்லுகிற ஒரு நிகழ்வு, எவ்வாறு நற்சுகம் தருகிற ரஃபேல் அதிதூதர் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் நலன் கொடுக்கின்றவராக இருக்கிறார். கண்ணில் புரையோடு இருந்தவர்களை, தொபியாசை, இதோ ரஃபேல் வானதூதர் உடனிருந்து அவருடைய கண்ணில் உள்ள அந்த குறையை நீக்கினார். கண் உடலுக்கு விளக்கு என்று சொல்லப்படுகிறது மத்தேயு எழுதிய நற்செய்தியில். இன்று நம்முடைய ஆன்மாவுக்கு விளக்காக, நம்முடைய உடலுக்கு ஆன்மாவுக்கு நற்சுகம் தருகிற விளக்காக இருக்கிற நம்முடைய பார்வை, ஞான பார்வை, நம்மிடம் இருக்கிற அருள் சுகத்தை தருகிற இந்த 3 அதிதூதர்கள் நம் ஒவ்வொருவரையும் ஜெபமாலை ஜெபிக்கிற ஒவ்வொரு தருணங்களிலும் அன்னை மரியாள் அவரோடு இணைந்து ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். இதற்கு 3 விதமான எடுத்துக்காட்டுகள். ஒன்று, இயேசு துயரத்தின் உச்சத்தில் எங்கே இருந்தார்? சிலுவையில் இருந்தார். சிலுவையின் அடியில் அன்னை மரியாள் உடன் இருந்தாள். உங்களுடைய குடும்பத்தில், இல்லத்தில் வேதனை, பிரச்சனை என்று சொல்லுகிற பொழுது, பிரச்சனை திடீர்னு மலைக்கும். அப்படியல்ல, அந்த பிரச்சனையை கையாளுவதற்கான சக்தியையும் பலனையும்
அந்த நேரத்தில் அன்னை மரியாள் ஆறுதலாக நம்பிக்கையின் கருவியாக இருக்கிறார். அதனால்தான் இயேசு தன்னுடைய அன்பு சீடராகிய யோவானை பார்த்து என்ன சொல்லுகிறார்? இதோ உம்முடைய தாய் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு கத்தோலிக்க திரு அவையின் பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் அனைவரும் ஜெபமாலையை ஜெபிக்க கற்றுக்கொண்டிருக்கின்றோம். இந்த ஜெபமாலையை இந்த 31 நாட்களும் குடும்பமாய் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது, எவ்வாறு அன்னை மரியாள் இயேசுனுடைய சீடர்களோடு அந்த மேல் மாடியில் இருந்த பொழுது, பெந்தகோஸ்து திருவிழாவின் பொழுது தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். தூய ஆவியானவருடைய அருள் கிருபைகளை பெறுவதற்கு கூட யார் இருக்க வேண்டும்? அன்னை மரியாள் துணையாக இருக்க வேண்டும். அப்பொழுது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஒன்றிணைந்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அந்த நிகழ்வுக்கு முன்பாக இது எப்போ நடந்தது? இயேசு உயிர்த்தெழுந்த 50வது நாள் பெந்தகோஸ்து திருவிழா நடைபெறுகிறது. இந்த 50 நாட்களும் பயந்து நடுநடுங்கி இயேசுனுடைய சீடர்கள் அந்த மேல் மாடியில் ஜெபித்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. உள்ளத்தில் வேதனையோடு, வெற்றிடத்தோடு, வெறுமையோடு இருந்த தருணங்களில் அன்னை மரியாள் அவர்களோடு உடன் பயணித்தார். இந்த 50 பெந்தகோஸ்து விழா என்று சொல்லப்படுகிற இதே நிகழ்வு பழைய ஏற்பாட்டில் நடைபெறுகிறது. எப்பொழுது இஸ்ராயல் மக்கள் விடுதலை பெற்று எகிப்திலிருந்து வருகின்றார்கள். எகிப்திலிருந்து வருகிற பொழுது வருகின்ற பாதையில் என்ன நடக்கிறது? பெரியதொரு கடல் தங்களுக்கு முன்பாக இருக்கிறது. பின்னாடி திரும்பி பார்த்தா யாருடைய படை? ஃபாரோனுடைய படை. எங்களை இந்த வனாந்தரத்தில் சாகடிக்கவா அழைத்து வந்தீர் என்று மோயிசனிடம் முறையிட்ட பொழுது கடவுள் அவர்களுக்கு சொன்ன ஒரு மாபெரும் செய்தி, இந்த கடலை நீ இரண்டாக பிரித்து உள்ளே பயணிப்பாய். பின்னே பார்க்கிற இந்த போராளிகள், பின்னே பார்க்கிற இந்த எகிப்திய மக்கள், நீ கடலை தாண்டி நீரை தாண்டி பயணிக்கின்ற வேளையில் மறுபக்கத்தில் பார்க்கவே மாட்டேன் என்று சொன்னார். பார்த்தாங்களா? பார்க்கவே இல்லை. அந்த ஒரு பயங்கரமான வேளையில், அந்த ஒரு இழுபறியான வேளையில் மோயிசன் தடுமாறாமல் இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பாதையில் அந்த உயரமான மலையில் கடவுள் கொடுத்த வாக்கு தத்தத்தை பெறுகிற வேளையிலே இஸ்ரேல் மக்கள் 50 நாட்களை கடந்தவர்களாய் இருக்கின்றார்கள். எவ்வாறு அன்னை மரியாளுடைய ஜெபமாலையை ஜெபிக்கின்ற பொழுது 53 மணி ஜெபத்தை நாம் சொல்லுகிற வேளையிலே அன்னை மரியாள் நம்முடைய குடும்பத்தை முழுமையாய் பலவிதமான பிரச்சனைகள் மத்தியிலும் துயரங்கள் மத்தியிலும் விடுதலை கொடுக்கின்றவராக இருக்கிறார். தூய ஆவியாருடைய அருளை நம்முடைய இல்லத்தில் குடும்பத்தில் பெறுவதற்கு ஆசிராய் இருக்கிறார். மீண்டும் கரங்கள் ஜெபமாலை உயர்த்தி நாம் பாடுவோம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இந்த ஜெபமாலை தான் நம்மை ஒவ்வொரு தேவ ரகசியங்களாக ஜெபிக்க, சிந்திக்க, தியானிக்க அழைப்பு எடுக்கிறது. இந்த ஜெபமாலையில் எவ்வாறு தேவ ரகசியங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டன? விவிலியத்திலிருந்து எடுக்கப்பட்டன. விவிலியத்தில் இருக்கின்ற புத்தகங்கள் மொத்தம் எத்தனை புத்தகங்கள் இருக்கிறது? 70
3 புத்தகங்கள் இருக்கிறது. அதில் பழைய ஏற்பாட்டின் புத்தகங்கள், புதிய ஏற்பாட்டின் புத்தகங்கள், இயேசுனுடைய வாழ்க்கை வரலாற்றின் புத்தகங்கள் என்று சொல்லப்படுகிற புதிய ஏற்பாட்டில் 4 நற்செய்தியிலிருந்து 4 தேவ ரகசியங்கள். ஒவ்வொரு நற்செய்தியிலிருந்து ஒரு தேவ ரகசியம் அல்ல, 4 தேவ ரகசியங்களும் 4 நற்செய்தியினுடைய மையமாக இயேசுனுடைய பிறப்பு, இயேசுனுடைய வாழ்க்கை நிலை, இயேசுனுடைய பாடுகள், இயேசுனுடைய மாட்சிமையை சொல்லுகிற தேவ ரகசியங்கள் விவிலியத்திலிருந்து, நற்செய்தியிலிருந்து, விவிலியத்தின் மையமாக இருக்கிற இறை வார்த்தைகளிலிருந்து தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். ஒவ்வொரு தேவ ரகசியத்தையும் நாம் செபிக்கின்ற வேளையில் இறைவனுடைய வாழ்வை தியானிக்கின்றோம். முழுமையாக நாம் ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது அன்னை மரியாளை உடன் அழைத்து நம் வாழ்வில் உள்ள, குடும்பத்தில் உள்ள போராட்டங்கள், போர்கள், பிரச்சனைகள், வெற்றிடங்கள் அனைத்தையும் களைகிற பிள்ளைகளாய் நாம் இருக்க அழைக்கின்றோம். இந்த 10 மணி முடித்த பின்பு என்ன ஜெபம் சொல்றோம்? என்ன ஜெபம் சொல்றோம்? 10 மணி முடிச்ச உடனே அது என்ன ஜெபம்? அது திரிகால ஜெபம். இது சிலுவை அடையாளத்திற்கும் திரிகால ஜெபத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. சிலுவை அடையாளத்துக்கு என்ன பண்றோம்? நம்முடைய கரங்கள்ல தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் எல்லாம் போடலாமா? இங்க பல புது மதத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு போட தெரியல. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இது உங்களுடைய நீங்கள் கற்றுக்கொண்ட முதல் பாடம், மறைக்கல்வி. இதை உங்களுடைய அப்பா அம்மாவோ உங்களுடைய தாத்தா பாட்டியோ உங்களுடைய கையை பிடிச்சி சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த சிலுவை அடையாளம் 10 மணி முடிச்ச பின்பு சொல்லுகிற ஜெபம் என்ன ஜெபம்? திருத்துவ புகழ். திருத்துவ புகழ். இந்த திருத்துவ புகழ் என்ன பண்ணணும்? தலை வணங்கி சொல்லணும். சொல்லுவோமா? தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். யாருக்கு வணக்கம் செலுத்துறீங்க? யாருக்கு புகழ்ச்சி செலுத்துறீங்க? திருத்துவ புகழ். திருத்துவ தேவனுக்கு புகழ்ச்சி செலுத்துறீங்க. திருத்துவ தேவனுக்கு புகழ் சொல்லும் பொழுது உங்களுடைய நெற்றி என்ன பண்ணணும்? கீழ் நோக்கி இருக்க வேண்டும். அதனால் கொஞ்சம் கவனமாக பழக்கத்தில் நாம் என்ன பண்ணுறோம்? சிலுவை அடையாளம் போல் பிதாவுக்கும் சிலருக்கும் அப்படி பண்ணுறோம். அது அப்படி போடுவது இல்லை என்று உங்களுக்கு பலமுறை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். நீ மீண்டும் கற்றுக் கொடுக்கிறேன். ஏனென்றால் கற்றுக் கொடுப்பது தான் என்னுடைய வழிமுறை. எனவே திருத்துவ புகழ் சொல்லுகிற பொழுது உங்களுடைய தலை வணங்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக சொல்லுகிற ஜெபம் தான் என்னது? ஓ என் இயேசுவே என்ற ஜெபம். இந்த ஜெபத்தை யாருக்கு கற்றுக் கொடுத்தாங்க? ஃபாத்திமா நகர்ல ஃபாத்திமா மாதா அந்த 3 பிள்ளைகளுக்கு, சிறுவர்களுக்கு, குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். விடலை பருவம் கூட ஏதாவது அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. எதற்காக? உலகத்தில் பலவிதமான பாவ நிலைகள் அப்படியே மலை போல கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு ஒரு சில தெருக்களில் பயணித்தா குப்பை அப்படியே அதிகமாக இருக்குது. ஏன் கேட்டால் இன்னைக்கு லீவு ஃபாதர், குப்பை லாரி வரல அப்படி என்று நாம் சொல்லி விடுகின்றோம். ஆனால் நம்முடைய வீட்டில் உள்ள குப்பைகளை, கூலங்களை குப்பை தொட்டியில் போடாமல் என்ன பண்ணுறோம்? வெளியில் போட்டு நம்முடைய சாலையே நாம் முழுமையாய் சாலையாக இல்லாதபடி மாற்றி விடுகின்றோம். மாறாக பாவ குப்பைகளிலிருந்து, பாவ வேதனையிலிருந்து இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜெபமாலையும் இங்கு ஜெபிக்கிற பொழுது என்னாகிறது? ஒவ்வொரு முறையும் ஒரு பாவி விமோச்சனம் அடைவதற்கு, விண்ணகம் செல்வதற்கான ஒரு துணையாக மாறுகிறது. நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு ஜெபமாலையும்
நாம் அடுத்தவருடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்காக அன்னை மரியாள் துணையாக இருக்கிறார். நோயிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்காக அன்னை மரியாள் துணையாக இருக்கிறார். உங்களோடு நல்ல செய்தியை கொடுப்பதற்காக, நல்லதொரு அருளை கொடுப்பதற்காக அன்னை மரியாள் இருக்கிறார். என்ன சொல்லுறாங்க என்று பார்க்கிற பொழுது, இதோ ஒரு தாய் கர்ப்பிணியாக இருக்கிறார். கர்ப்பிணியாக இருக்கின்ற அந்த தாய், அந்த குழந்தை கருவறைக்கு செல்வதற்கு முன்பாக, அதற்கு முன்பாக இருக்கிற ஒரு குழாயில் தங்கிவிடுகிறது. அது ஃபிலோப்பியன் டியூப் என்று சொல்லப்படுகிற அந்த குழாயில் குழந்தை தங்கிவிடுகிறது. குழந்தை அந்த டியூப்பில் வளர்ந்த என்னாகும், அந்த டியூபை வெட்டி எடுத்த வேண்டியதான். குழந்தை கருவறையில் வளர வேண்டிய அந்த குழந்தை என்னாகுது, அந்த குழாயில், ஃபிலோப்பியன் டியூப் என்ற குழாயில் தங்கி விடுகிறது. அந்த தாய் தான் கருவறைக்க வேண்டிய அந்த குழந்தையை என்ன செய்யணும் அப்படின்னு மருத்துவர்கிட்ட சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆக வேண்டும், அந்த குழந்தை களைத்திட வேண்டும். ஏன்னா அந்த குழந்தை வருவதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. அதனால் குழந்தைக்கும் பிரச்சனை, தாய்க்கும் பிரச்சனை. எனவே அதை, அந்த குழாயை, 2 குழாய்கள் உண்டு, ஒரு குழாயை வெட்டிவிட வேண்டும். மற்றொரு குழாயில் பின்னாடி மறுமுறை குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் வரலாம் என்று மருத்துவர் சொல்ல, அதற்கான தயாரிப்புகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பெண்மணி ஜெபமாலையின் மூலமாகத்தான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மணியாக ஜெபிக்கின்ற வேளையில் தான் அந்த குழந்தை வளர வேண்டிய இடத்திற்கு அது நகர ஆரம்பிக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். இறுதியாக அந்த குழந்தையை சரியான இடத்தில் கருவறையில் வளர்ந்து இன்று 6 வயது நிரம்பிய குழந்தையாக தாய் அன்னை மரியாளுடைய திருத்தலத்துக்கு கொண்டு வராங்க. இன்னைக்கு அந்த அன்னை மரியாள் செய்த அற்புதங்கள் பார்க்கிற பொழுது, இதே போன்று உங்களுடைய ஒரு வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஜெபமாலையினுடைய மணிகளை, ஜெபமாலையை நாம் சுபிக்கின்ற பொழுது, இன்றைய நாள் திருவிழா என்று சொல்லப்படுகிற குழந்தை இயேசுவினுடைய தூய தெரேசாள் மறை வல்லுநராக இருக்கின்ற அந்த தாயை, தாய் திரு அவை குழந்தை இயேசுவின் தெரேசாள் என்று அழைப்பதற்கான காரணம், அவருடைய எண்ணமும் இதயமும் ஆண்டவருடைய அருளை கொடுக்கின்ற இதயமாக இருக்கிறது. எவ்வாறு இறைவன் குழந்தைகளுக்கு அருளையும் ஆசீர்வாதத்தையும், எவ்வாறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், தடுக்காதீர்கள் என்று சொன்னது போல, இந்த அருட்சகோதரி தன்னுடைய வாழ்நாளில் முழுவதும் ஆண்டவருடைய அன்பை அடுத்தவர்களுக்கு கொடுக்கின்றவராய் இருக்கின்றார். அடுத்தவர்களுக்கு கொடுப்பதற்கு முன்பாக தான் இல்லத்தில் உள்ளத்தில் இயேசுவை, குழந்தை இயேசுவை முழுமையாய் பற்றி கொண்டவராக இருக்கிறார். மறை வல்லுனர் என்று அழைக்கப்படுவதற்கான காரணம், அவருடைய வாழ்நாள் முழுவதும் இயேசுவை பறைசாற்றி கொண்டே இருந்தார். இந்த அக்டோபர் மாதம் மறைபரப்பு நாடுகளுக்காய் அர்ப்பணிக்கின்ற ஒரு மாதம். நாம் எவ்வாறு மறைபரப்பு செய்ய முடியும், கடவுளுடைய வார்த்தையை எடுத்து அடுத்தவர்களுக்கு சொல்ல முடியும், இயேசுனுடைய அன்பை, இயேசுனுடைய பாடுகளை, இயேசுனுடைய மரணத்தை, இயேசுனுடைய தூய இதயத்தை எப்படி அடுத்தவர்களுக்கு சொல்ல முடியும் என்பதை இந்த அருட்சகோதரி தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக, தன்னுடைய தியான வரிகள் மூலமாக எடுத்து இயம்புவது, கடவுள் உங்களை அன்பு செய்கிறார், இயேசு உங்களை நேசிக்கின்றார், இயேசு உங்களை விடுவிக்கின்றார், இயேசு உங்களுக்காய் இரத்தம் சிந்தி சிலுவையிலே அவர் உயிர் கொடுத்தார் என்பதை சொல்லுகின்ற நிகழ்வை
அன்னை தெரேசாள், குழந்தை இயேசுனுடைய தூய தெரேசாள் எடுத்து இயம்பிக் கொண்டே இருந்தார். அதனால்தான் இந்த அக்டோபர் மாதத்தினுடைய முதல் நாளில் தாயாம் திரு அவை இந்த புனிதனுடைய விழாவை கொண்டாடுகிறது. நம்முடைய வாழ்க்கையும் ஜெபத்தால், ஜெபமாலையினால் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து எம்புகிற பிள்ளைகளாய் மலர்ந்திடுவோம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 8வது இறைவசனத்தை எடுத்து வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 8வது இறைவசனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவே ஒப்பற்ற செல்வம் என்பதை அழகாக நமக்கு சொல்லப்படுகிற இறை வார்த்தையாக இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய கரங்கள் இருக்கிற இந்த ஜெபமாலை தான் நாம் இந்த உலகத்திலிருந்து மறு உலகத்துக்கு செல்வதற்கான ஒரு ஏணிப்படியாக அமைகின்றது. இந்த உலகத்தில் நாம் ஆளுகின்ற பொழுது ஜெபக்கருவியாக இருக்கிறது ஜெபமாலை தான் நம்முடைய கரங்களில் பற்றி கொள்கின்ற இறுதி சாசனமாக இருக்கிறது. எனவே அவருடைய அன்பை, அவருடைய கிருபையை, அவருடைய அருளை பற்றி கொண்டவர்களாய் நாம் பயணிப்போம். ஆமேன். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலமென்னும் ஆலயம், நானும் அதிலோராகமம். அகிலமென்னும் ஆலயம், நானும் அதிலோராகமம். உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் உன் இல்லமே. உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் உன் இல்லமே. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் முந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. அன்பு தோழமை நெஞ்சங்களே, என்னுடையதும் உங்களுதுமான தூய பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோமாக. ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய தெரேசாவின் விளங்கிய வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உமை வணைந்து இறைஞ்சுகின்றோம். அவருடைய பெயர் வளன்கள் உமக்கு உகந்ததாய் இருந்தது போல கடமை உணர்வோடு நாங்கள் ஊழியம் புரியவும்
உமக்கு ஏற்புடையதாய் அமைய செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி புகழ் பாடுவோ. அதே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் எதுவே. ஏனென்றால் விண்ணரசுக்காக கிறிஸ்துவை தம்மை அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்ந்துரைப்பதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்து தூய நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றீர். புத்துலகில் கிடக்கும் இருக்கும் அருட்கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர்கள் வானக தூதரடிகளோடு ஒன்றடைந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து முழங்குவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளர் வானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமதே மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவராயிருக்கிறீர். தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும் உச்சமும் ஜீவனும் நீரே. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளையும் இங்கு குழுமி இருக்கின்ற நமது அன்பு பிள்ளைகளையும் புனிதப்படுத்த வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பணித்தவாறே தூய வழியை ஒப்பு கொடுக்கின்றோம். அவர் பாடுபடுவதற்கு முந்தின நாள் அப்பத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பினே, நம்பினே, என் ஆண்டவரை நம்பினே, 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 என்
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற இக்கிண்ணத்தையும் உமக்கே ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் அனைவரையும் அழைத்திருக்கின்றீர், ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் திரு ரத்தத்திலும் பங்கு கொள்ளுகின்ற எங்கள் அனைவரையும் அதே தூய ஆவில் ஒன்று சேர்க்க வேண்டுமென்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் வரவிருக்கின்ற உமது அன்பின் தாய் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை தூய அன்பில் நிறைவேற செய்தல்வீராக. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். உமது திருமுக ஒளியினுள் ஏற்ற அல்வரியும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயன மாட்சிமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவரான தூய யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மறை சாட்சியர்கள், தூய தோமையார், தூய பிரான்சிஸ் சவேரியார், செம்மன் தூய அருள் ஆனந்தர், தூய ஃபாஸ்டினா, தூய மார்கெட் மரியாளா காக், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் வாழ்ந்து மறைத்த அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலைவாழ்வில் பங்குளும் தகுதி பெற்றும் திருமகனதை இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களுக்கு முழுமையான விடுதலை கொடுப்பவரே, எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். உமது அன்பின் பரிவிரக்கத்தின் உதவியால் நாங்கள் எங்களுடைய பாவ நிலைகளிலிருந்து சுயநலத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்ற மக்களாக யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காய் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், விடுதலையை உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்துதர்களுக்கு ஒளிந்தீரே. உமது எங்களுடைய பாவங்களை, விளைவினங்களை, சுயநலங்களை எல்லாம் பாராதபடி குழுமியிருக்கின்ற தாய் திருவனுடைய விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் குடும்பத்திலே ஒற்றுமை, மகிழ்ச்சி, சமாதானத்தையும் தந்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய தெய்வீக சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவன் தருகிற அமைதியை, சமாதானத்தை ஒருவர் மற்றோடு பகிர்ந்து கொள்ளுவோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உடைய திருவுடலும் திருரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் திறனைக்கும் உள்ளாக்காதபடி உம்முடைய அன்பின் பரிவிரக்கத்தினால் உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆன்மாவுக்கும் நலம் பயக்கும் அருமருந்து ஆகிடு அருள் புரியும். இவரே இறைமகனாக இயேசு கிறிஸ்து, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் உண்மையிலேயே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடம் தள்ளிவர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத எண்ணி எந்நாளும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கின்றாய். நான் மண் மீது வாழ வழி செய்கின்றாய். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. மண்ணில் துடிக்கின்ற ஏழை வடிக்கின்ற தண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. குறையாத அன்பு கடல் போல வந்து இறைவாய் என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே.
என் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். ஓம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். செம்மன் தூய அருளானந்த ஜெபம். செந்தமிழ் நாட்டிலே இயேசுவின் நற்செய்தியை போதிக்க வந்த மகிமை நிறைந்த திருத்தூதரே, சொல்லிலும் செயலிலும் வல்லமை மிகுந்த செம்மன் தூய அருளானந்தரே, எங்கள் மீது உமது கருணையை பொழிந்தருளும். எங்கள் குடும்பங்கள், உற்றார் உறவினர் மீதும் மாந்தர் அனைவர் மீதும் இறங்கியருளும். இறைவனின் ஏவுதலுக்கு இடையராத செவிசாய்த்த உமது வியப்புக்குரிய பிரமாணிக்கத்தை எண்ணி உம்மை போற்றுகின்றோம். கடின பயணங்களை மேற்கொண்டு வேதனைகளையும் துன்பங்களையும் தாங்க உம்மை தூண்டிய தளராத ஊக்கத்தை எண்ணி உம்மை புகழ்கின்றோம். உமது இதயத்தில் பற்றியெறிந்த அன்பு தீ எங்கள் இதயத்திலும் பற்றியெறியச் செய்தருளும். உமது மீட்பு பணியினை நாங்களும் மனமுவந்து நிறைவேற்ற எங்களை தூண்டியருளும். மகிமை நிறைந்த பாதுகாவலரே, மரவ நாட்டின் நல்லாயரே, உம்முடைய ஆன்மீக உழைப்புகளையும் ஜப தபங்களையும் வீர தியாகத்தையும் முன்னிட்டு இறைவனிடமிருந்து நாங்கள் கேட்கும் மன்றாட்டுக்களை தயவாய் பெற்று தந்தருளும். ஆமென். செம்மன் தூய அருளானந்தரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்றியோடு மன்றாடுவோமாக. நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள். ஆண்டவரே, தூயதரை சாதமையை உமக்கு அர்ப்பணித்து எல்லோரும் உமது இரக்கத்தை பெற்றிட ஆர்வம் கொண்டிருந்தார். நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவால் அதே தூய அன்பின் ஆற்றலால் எங்களில் பற்றியறை செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பு சாட்சிகளாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை வழி தொடரட்டும். திருப்பலி முழுவதும் உங்களுடைய கரங்களை வச்சிருந்த ஜெபமாலை கரங்களை உயர்த்தி பாடுவோம். வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 அன்னையினுடைய ஜெபமாலையினுடைய பாடல் பாடுகிற பொழுது நீங்கள் இந்த 31 நாளும் சொல்வதற்காய் உடைய கரங்களை வச்சிருக்க ஜெபமாலையை வரிசையாக கொண்டு வாங்க. அதை இன்று மந்திரித்து உங்களை ஆசிர்வதிக்கின்றோம். ஆசீர் பெற்றவரே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவரே,
ஆகட்டும் என்றவரே ஆண்டவரின் அற்புதம் கண்டவரே ஆசீர் பெற்றவரே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவரே ஆகட்டும் என்றவரே ஆண்டவரின் அற்புதம் கண்டவரே போற்றுகிறோம் புகழ்கிறோம் அம்மா மாமரி வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் அம்மாதரி போற்றுகிறோம் புகழ்கிறோம் அம்மா மாமரி வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் அம்மாதரி தாழ்நிலையில் இருந்த உம்மை தலைமுறைகள் பாடுதே தாய்மை பேறு பெற்றதால் தரணி வாழுதே தாழ்நிலையில் இருந்த உம்மை தலைமுறைகள் பாடுதே தாய்மை பேறு பெற்றதால் தரணி வாழுதே அம்மா தரணி வாழுதே ஆசீர் பெற்றவரே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவரே ஆகட்டும் என்றவரே ஆண்டவரின் அற்புதம் கண்டவரே கடவுளால் இயலாத காரியங்கள் இல்லையே கடவுள் அருளை கண்டதால் கலக்கமில்லையே கடவுளால் இயலாத காரியங்கள் இல்லையே கடவுள் அருளை கண்டதால் கலக்கமில்லையே இனி கலக்கமில்லையே ஆசீர் பெற்றவரே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவரே ஆகட்டும் என்றவரே ஆண்டவரின் அற்புதம் கண்டவரே மணக்கும் ஞான மல்லிப்பூ பூ பூ புனித பூ பூவாதன் துணை நீரே உன்னை வாழ்த்தி போற்றவரும் தாரும் இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன்பாக எமை பாரும் வானோர் தம்மரசி தாயேயம் மன்றாட்டை தயவாய் கேளும் ஈனோர் என்றெம்மை நீ தள்ளாமல் எக்காலத்துமே தற்காரும் மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரும் தாரும் இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன்பாக எமை பாராம் இயேசுவின் திருஹிருதயமே மீது நம்பிக்கை வைக்கின்றோம் மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே எங்களுக்கு மீட்பை பெற்றுதாரும் திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான தூய யோசேப்பே எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும் உயர்மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான தூய தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பங்கின் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்தரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைவனின் அனைத்து தூயவர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, தூய சூசை தந்தையே வாழ்க, தூய சூசை தந்தையே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.